சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஸ்தோத்திரம். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? யோபு 42:2 படி எழுதப்பட்டதான் அந்த வார்த்தைகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகலமும் செய்ய வல்லவர். சேர்ந்து பாடுவோமா? தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்?
வைத்தீரே, தூதர்கள் உண்ணும் உணவா இந்த ஜனங்களை போஷித்தவரே, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர், கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர், உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், உமக்கொப்பான தேவன் யார், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பேரே. சர்வ வல்லவர் நீர், தவறாமல் நிறைவேற்றி சர்வ வல்லவர் நீர், தேவரீர் நீர் சகலம் தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெரிதாக இருக்கிறது. பலவீனத்திலும் அவருடைய கிருபையை கொடுத்து அவர் பலப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஒரு பழமையான பாடல், நல்ல பாடல். தெரிந்தவர்கள் நீங்கள் இணைந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாட அன்பாய் கேட்கிறேன். அதில் முதல் 4 சரணங்களை மாத்திரம் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருடைய கிருபை நினைவு கூர்ந்து, அவருக்கு முன்னால் நாம் யாருமே நிற்க முடியாது, ஆனால் அவர் கிருபையினால் நிற்கிறோம். அல்லேலூயா.
ஒருவருக்கும் தகுதி கிடையாது அவர்கிட்ட வர்றதுக்கு. ஆனால் இயேசு தம்முடைய இரத்தத்தினால் கழுவினதுனாலே நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றங்கள் இல்லாதவர்கள் ஒருவரும் கிடையாது, குறையில்லாதவர்கள் எவரும் கிடையாது, பாவம் இல்லாதவர்கள் ஒருவரும் கிடையாது. ஆனால் இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறதுனாலே நாம் தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்திலே அவருடைய கிருபையினாலே உள்ளே வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் தம் கிருபை பெரிதலோ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. சேர்ந்து சொல்லுவோம். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருவே, இன்னும் தேவை கிருபை தாருவே. தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததோ நிற்பது மோக்கிருபை, நாம் நிர்மூலமாகாதது நிற்பது மோக்கிருபை. நீசரின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன், காத்து கொள்ள கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது
வந்தேன் கிருபை தாருமே, தேடி வந்தேன் கிருபை தாருமே, தேடி வந்தேன் கிருபை தாருமே, தேடி வந்தேன் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, 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 இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாரும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பயபக்தியோடு கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒருவர் தான் நமக்கு எல்லாம், அவர் மட்டும்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு இயேசு ஒருவர் மட்டும்தான், இயேசு ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களுக்கு எதிரான தீர்வு இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் எங்களுக்கு போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலவெளியில? எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் நீர் போதும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளுக்கும் நீர் போதும் ஆண்டவரே, எங்கள் எல்லா தேவைகளின் நடுவிலும் நீர் போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. வாய்களை திறந்து நீங்கள் கர்த்தர்ட்ட நீங்கள் பேசும்படி கேட்கிறேன், ஆண்டவரை துதிக்கும்படி கேட்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்தரபாகா திபா திகா திகா லகா ரகா மனா சதரியந்தரா ரபன சந்தரலலலல தீதமனதரலபரபா ரிக்க ரிபிகதுடமா சகனமோ ஷியங்கலலகதலபரபா தீலமனகதியா ரபடு Lama Kanterie, Rika Santini Bidigandere Lagalabatuni Mialaba, El Kroka Shekatana Madadiala Baraba, Ribi Bidaboshi under Labaladuni Miniander Lagalabalaba. Hallelujah, hallelujah. Ribala bashada rakata da la, rikata da ragata taragata da la raga, rikadiga ragata da raga shanta da 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 banagadu namanagada, rabadaga de beshikila balahura managada de bodi antar lagala balagada namani andara, rikada bada shikila balagadu bibi kabara badara balagada balagada namene, rimana da lagata da ragati bileke do romadi da lagatu ribiga da ramanama. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீரே, எவ்வளவா அன்பு கூர்ந்தீர் சொல்லுவோமா அவரிடத்துல? எவ்வளவா அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே, எவ்வளவா அன்பு கூர்ந்தீர் தகப்பனே. நாங்கள் நேசிக்கப்பட தகுதியானவர்கள் அல்லதான். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள் உம்முடைய பரிசுத்த கண்களுக்கு முன்பதாக ஆண்டவரே நேசிக்கப்பட தகுதியற்றவர்களாய் இருந்த போதிலும், தேவ கோபாக்கினைக்கு உரியவர்களாய் இருந்த போதிலும், இயேசு எங்கள் மேல மனதுருகி எங்களுக்காய் இந்த உலகத்தில் இறங்கி வந்து எங்களுக்காய் கல்வாரி சிலுவையை தூக்கி ஆண்டவரே சிலுவையில மரணத்தை ருசி பார்த்து இரத்தத்தை சிந்தினபடியினாலே தேவ அன்பை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். இயேசுவே உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே கொடுத்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே, என்
உமக்காக வாழ்வேன், உமக்காக வாழ். நீரே போதும், நீரே இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையை கொடுத்தீர். உம் அன்பிற்கு இணை இல்லையே. என் வாழ்நாள் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்களுக்கு நீர் ஒருவர் போதுமானவர் அப்பா. இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் ஒரே ஒரு நிமிஷமாகிலும், குறைந்தபட்சம் ஒரு நிமிஷமாகிலும் அந்நிய பாஷைகளில் நீங்கள் பேசும்படி கேட்கிறேன். ஆவியானவருடைய பிரசன்னம் இன்னும் அதிகமாய் நம்ம மத்தியில் வியாபிப்பதாக. ரக்கரமா சத்தத்தை உயர்த்தி நல்ல டங்ஸில் ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. தயவு செய்து யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி விட்டு கொடுத்து ஜெபிங்க. உங்களுக்கு இருதயத்தில் உள்ள பாரம் வெளியே போகட்டும், இருதயத்தில் உள்ள துக்கம் வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தினால சமாதான குறைவு நீங்கி உள்ள ஒரு சமாதானம் வரட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷதரகபரபதிகரமனமா டி சங்ஸ்ல ஜெபம் பண்ணுங்க. ஹரமகதரபா கிரமனஹசகரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிஹா பல ரகத மனசரக மமசீகரிமெனதிதகலியந்தரமா ரீனலமா சந்தரதனகதனகதமா சந்தரியாலமா கமாரமா ரிபால கந்தரமா சியந்தலா கமாரக துரமனா ஷிகரபா ரபா தியாகுரபலமா ரிபால கத்தரபலக சீதரபலமா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மணவாளனே என்
இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தான் தேடுகிறேன் என்று சொல்லுவோம். அடுத்ததாக நேசிக்கிறேன் சொல்லுவோம். இயேசுவே நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இரக்கம் கொண்டு இரக்கமுள்ளவரே 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 உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்கள் நமக்கு நன்கு தெரிந்த வசனங்கள். அதை எடுத்து இன்னும் ஒரு விஷயம் வாசித்து அதை நம்ம அனுபவ ஜெபமாக்க போகிறோம். நமக்கு அது எல்லா காலங்களுக்கும் வேண்டியதான வார்த்தை, எல்லா சூழ்நிலைகளுக்கும் வேண்டியதான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்கள். எடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பைபிள் வச்சிருந்தா நீங்க பாருங்க, எடுத்து வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். அது கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, வாட் எவர் இட் இஸ், எது இருக்கிறதோ எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, எங்களுக்கு இருதயத்தில் இருக்க எல்லாத்தையும் நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிட போகிறோம். இருதயத்தில் எல்லாருக்கும் என்ன செய்ய போகிறோம்? உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களை என்ன பண்ணுங்க, டேக் அஸ் டு தட் ரெல்ம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதாவது, Lord, help me to get into a realm of peace that passeth all understanding. ஆண்டவரே, புத்திக்கு எட்டாத தேவ சமாதானத்தை நான் அனுபவிக்கிற எல்லைகளுக்குள் என் மனநிலையை கொண்டு செல்லுவீராக. புத்திக்கு எட்டாத தேவ சமாதானத்தை அனுபவிக்கிற எல்லைக்குள்ளே நம்முடைய மனதை கர்த்தர் கொண்டு சென்றால் மட்டும்தான் அந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். அந்த சமாதானத்தை அனுபவித்தவர்கள் 1-2 பேர் நான் காட்டி கொடுக்கிறேன் வேத புத்தகத்தில். ஸ்தோத்திரம். எவ்வளவோ ஊழிய அலுவல்கள் பயங்கரமா இருக்குது. களைப்பி நிமித்தமாக புயலின் நடுவிலே ஒருவர் தூங்கினார். ஸ்தோத்திரம். இயேசு படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக அங்கே பிரச்சனை எழும்புகிறது, போராட்டங்கள் எழும்புகிறது. ஆனால் அங்கே சீஷர்கள் எல்லாம் கலங்கி போய் நிற்கிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பதறி போய் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஏதாவது செய்வார்னு இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? அந்த சூழ்நிலைமையில் அவர் என்ன செய்துட்டு இருந்தார்? நித்திரை. சுற்றிலும் இருந்த சூழ்நிலைகள் அவரை பாதிக்கவில்லை. சுற்றிலும் இருந்ததான புயல் அவரை பாதிக்கவில்லை, அவருடைய மனதை பாதிக்கவில்லை. அவர் அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். இவர்கள் எழுப்பின போது எழும்பினார், இவர்களுக்காக எழும்பினார். அல்லேலூயா. பிரச்சனைகளில் இருந்த அவர்களுக்காக அவர் எழும்பினார். அவர்கள் நிமித்தமாக. ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், தான் இருக்கிற வரைக்கும் எத்தனை புயல் எழும்பினாலும் அந்த படகை மூழ்கடிக்க முடியாது. அல்லேலூயா. அவரோடு அவரையும் மூழ்கடிக்க முடியாது, அவரோடு இருப்பவர்களை மூழ்கடிக்க முடியாது.
அது இயேசுவுக்கு நன்கு தெரியும். அல்லேலூயா. அவர்கள் 12 பேர் அவருடைய ஊழியர்களாக இருந்தவர்கள். அப்போ இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், புயலை அதட்டினார். அல்லேலூயா. அங்கே ஒரு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, அந்த சூழ்நிலையில் நிச்சயமாய் அந்த சமாதானம் அந்த சீஷர்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் இயேசு புயலின் நடுவில் தூங்கினார்ல, அதுதாங்க புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம். இன்னொரு நபரை காண்பித்து கொடுக்கிறேன். நாளைக்கு காலையில் அவரை சிரச்சேதம் பண்ண போகிறார்கள், கொலை செய்யப்பட போகிறான் ஏரோதுவினாலே. யோசிச்சு பாருங்க, எந்த மரண தண்டனை கைதிக்கும் அடுத்த நாள் தனக்கு காலையிலே மரண தண்டனை இருக்கிறது என்று சொன்னால் 99% ஆட்களுக்கு இரவிலே தூக்கம் வராது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்களும் நிறைய நேரங்களில் நம்முடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுகிறது. உண்மையா இல்லையா? ஸ்தோத்திரம். நல்ல தூங்க வேண்டும் என்று மனது சொல்லும், சரீரம் சொல்லும். சரீரம் அவ்வளவு களைப்பாக இருக்கும். தூங்கலாம் என்று சொல்லி நீங்கள் தூங்குவீங்க, 3 மணி நேரத்தில் கண் விழிச்சிருவீங்க. ஒரு 7 மணி நேரமாவது தூங்கினால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டு நீங்கள் படுக்கைக்கு போவீர்கள். ஆனால் 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் உங்களுக்கு முழிப்பு தட்டிவிடும். அதோடு கூட உங்களுக்கு தூக்கம் இருக்காது, கஷ்டமாக இருந்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் இருக்கிறோம், நான் உட்பட. ஆகவே தான் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அனுபவிக்கக்கூடிய எல்லைகளுக்குள் என்னை கொண்டு செல்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தமாய் உபத்திரவப்படுத்தப்பட்டதான பவுல், சீலா 2 பேரும், பவுலும் சகோதரர் சீலா 2 பேரும் அன்றைக்கு பிலிப்பி பட்டணத்தில் ஜெயிலிலே அடைக்கப்படுகிறார்கள். எதுக்காக? ஒரு நன்மை செஞ்சதுக்காக. என்ன நன்மை செஞ்சாங்க? வசனம் தெரியும்ல உங்களுக்கு, அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்குது 16 அதிகாரத்தில். குறி சொல்கிற ஆவியை ஒரு லேடிட்ட இருந்து விரட்டிட்டார் பவுல். அதனால வந்த பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலில் போட்டு இவரை அடித்து உள்ள தூக்கி போட்டிருக்கிறாங்க. உள்ள 2 பேர் என்ன செஞ்சாங்களாம்? துதித்து பாடினார்கள். அவ்வளோதான். அங்கே தேவ வல்லமை இறங்கினது. சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அது அசைந்தது, சங்கிலிகள் முறிந்து விழுந்தது, கதவுகள் திறந்தது. அவர்களை ஜெயிலில் உள்ளே கொண்டு போட்டதான அந்த ஜெயிலரும் அவனுடைய அந்த ஜெயில் அதிகாரியும் சிறை அதிகாரியும் அவருடைய குடும்பத்தினரும் அன்றைக்கு இரவே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். முழுகி ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்களுடைய கையினாலேயே பெற்றார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அந்த சமாதானத்தை இன்னொரு சிறையிலே இருக்கும் பொழுது, இன்னொரு எந்த பிலிப்பு சிறையிலே அடி வாங்கினாரோ அந்த இடத்துல ஒரு பெரிய சபையை கர்த்தர் ஸ்தாபித்தார், அதே பவுலை கொண்டு. இப்பொழுது வேறு ஒரு இடத்திலே சிறையிலே இருக்கிறார். அந்த சிறையிலே இருந்து கொண்டு இதே பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதும் பொழுதுதான் இந்த வார்த்தை அவர் எழுதுகிறார். ஆமென். இப்போ எந்த நிருபத்தில் வாசித்தோம் இந்த வசனத்தை? பிலிப்பியர் நிருபத்தில் வாசித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். இதுதான் குறிப்பு. புத்திக்கு எட்டாத தேவ சமாதானத்தை நான் அனுபவிக்கிற எல்லைக்குள்ளே என் மனநிலையை கொண்டு செல்வீராக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் யார் யாருக்கு தேவையோ நீங்கள் சொல்லி வாயில திறந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் வாயில திறந்து நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஜெபிக்கத்தானே வந்திருக்கிறோம், நல்லா ஜெபிங்க பிரியமானவர்களே. ஷபாலா காத்தா ரபானா ஜிபாலா ரஹா ரே குரமா சண்டே ரெபெதா துரா மஹா செட்டரோ குரமனகா ரீகா லபலக துரோபி
யார் யாருடைய வாழ்க்கையில இந்த சமாதானம் தேவையோ, புத்திக்கு எட்டாத இந்த தேவ சமாதானம் தேவையோ, புத்திக்கு எட்டாத நிலைமையில இந்த சமாதானத்தை அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஆண்டவரே ஜெபத்தினாலே விண்ணப்பத்தினாலே உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் எங்களை பக்குவப்படுத்துவீராக, பழக்குவிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த சமாதானம் எங்களுக்கு வேண்டும், இந்த சபை மக்களுக்கு வேண்டும். புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் எங்களுடைய குடும்பத்தினருக்கு வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகம் எடுக்கக்கூடாததும் தரக்கூடாததுமான அந்த பெரிய சமாதானம், உண்மையான அந்த சமாதானம், மெய்யான சமாதானம், இயேசு மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த சமாதானத்தை நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் அப்படியே சேருதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு அப்படியே சேருதுக்காய் கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தபடியாக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பல சூழ்நிலைகள் வழியா நடத்துவார். ஆண்டவர் நடத்துவார்ன்றது நமக்கு நல்லா தெரியும். சரியா? நடத்துவார்ன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் எல்லா நாளும் நம்ம நினச்சிக்கிறோம் உண்மைதான், அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார், எல்லா வழியில், அதாவது அமர்ந்த புல்வெளி பக்கத்தில் தண்ணீர் அண்டையில் நடத்துவார், மேய்ச்சலின் புல்வெளி பக்கம்லாம் நடத்துவார், அதெல்லாம் உண்மைதான். அதே நேரத்தில் அவர் வனாந்தர பாதையிலையும் அவர் நடத்துகிறவர். எங்கெல்லாம் நடத்துவார்னு கடந்த காலங்களில் ஏறக்குறைய ஒரு 8-9 காரியங்களை நான் சபையில் பகிர்ந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே ஸ்தோத்திரம், கர்த்தர் நடத்துகிற ஆண்டவர் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அருமையானவர்களே, ஆண்டவர் அப்படி நடத்தும் பொழுது சில சூழ்நிலைமைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அவர் அனுமதிப்பார். அது நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளலையோ, நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது சில நேரங்களிலே ஆண்டவர் சில சூழ்நிலைமைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இப்போ என்ன ஜெபம், அதை வச்சு என்ன ஜெபம் பண்ண போகிறோம் என்றால், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அனுமதிக்கிற சூழ்நிலைகளினூடாக நான் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை, நான் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அவைகளை நான் கற்றுக்கொள்கிறதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு தடவை கற்றுக்கொண்டோன்னா இன்னொரு தடவை அந்த சூழ்நிலை வராது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அநேகமாக வராது. ஆண்டவர் அதை கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற சூழ்நிலைகளினூடாக நான் கடந்து செல்லும் பொழுது, நீர் அனுமதிக்கிற சூழ்நிலைகளினூடாக நான் கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவைகளினூடாக நான் கற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் எதையெல்லாம் விரும்புகிறீரோ அவைகளை நான் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. நீர் நடத்தாத எந்த சூழ்நிலைமையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடக் கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. எங்கள் சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவரே, எங்களுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆளுகை செய்கிறவரே, எங்களுடைய சிச்சுவேஷன்ஸை ஆளுகை செய்கிறவரே, அல்லேலூயா. எங்களுடைய சூழ்நிலைமைகளை வடிவமைத்து தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற டெஸ்டினிக்கு நேராக எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் வடிவமைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரீபா கீடா மனா சக்கரா மனா கபா. நல்ல விடுதலையோடு ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, நான் நீர் அனுமதிக்கிற சூழ்நிலைகளில் நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை நான் கற்றுக்கொள்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, அது நீர் எனக்கு கற்றுத் தருவீராக. எனக்கு ஒரு திறந்த இருதயத்தை கர்த்தர் தருவீராக. எனக்கு ஒரு திறந்த மனதை கர்த்தர் தருவீராக. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனதிலே ஒரு தெளிவை இந்த காரியங்களிலே கர்த்தர் தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மன தெளிவை கர்த்தர் தருவீராக. ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த குறிப்புக்கு முன்னாடி 1-2 முறைகள் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம் சொல்ல போகிற காரியத்தில். ஆனால் நன்கு கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல முதிர்ச்சி அடைந்த பரிசுத்தவான்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் நான் சொல்ல போகிற விஷயத்தை.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன ஜெபம் பண்ண சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு எதிரிட்டு வரக்கூடிய அனைத்து விதமான ஆவிக்குரிய யுத்தங்களையும் நான் ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும். சத்ரு யுத்தம் பண்ணுறது தான் தயாராக இருப்பான். சத்ருவாகிய பிசாசு தேவ பிள்ளைகளோட தேவ ஜனங்களோட எப்போதும் யுத்தம் பண்ணது தான் அவன் தயாராக இருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட யுத்தங்களை சில நேரங்களிலே கர்த்தர் அனுமதிக்கும் போது, ஆண்டவரே அவைகளை ஜெயிக்கிறதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஏனென்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, அந்த பரிசுத்தவான்கள் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். நீங்கள் ஜெயிக்கலைன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், உங்களுடைய பிள்ளைகள் அவங்க காலம் வரும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக அதே யுத்தத்தை அவன் கொண்டு வருவான். அப்பொழுது அவர்கள் அந்த யுத்தத்திலே போராட வேண்டியதாகும். நீங்கள் மேற்கொண்டு ஜெயித்து விட்டீர்களே ஆனால், விசுவாசத்திலே ஜெயித்து விட்டீர்களே ஆனால், தேவ வார்த்தையை கொண்டு ஜெயித்து விட்டீர்களே ஆனால், அது பிள்ளைகளை தொடாராதபடிக்கு ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். அது சத்ரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவர் சந்ததிகளுடைய வாழ்க்கையில அந்த யுத்தத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவர் விலக்கி வைப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. If we don't win, our children may have to fight them. அவர்கள் அதற்கு அந்த யுத்தத்திற்கு அது செய்கிறது போல இருக்கும் என்று. அதாவது ஸ்தோத்திரம், நான் செய்து வந்த எந்தவித யுத்தங்களும் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தொடரக்கூடாது. உதாரணங்களை நான் சொல்லுகிறேன், கவனமாக பாருங்க. சில நேரங்களில் பெற்றோர் காலம்பூரா சுகவீனப்பட்டவங்களா இருப்பாங்க, காலம்பூரா ஆரோக்கிய குறைவில் இருந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் அந்த யுத்தத்தை செய்வாங்க. ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு அவர்கள் அந்த யுத்தத்தை செய்து, பிசாசு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களை சுகவீனப்படுத்தி கொண்டே இருப்பான், சரீரத்தை பாதித்து கொண்டே இருப்பான். அப்போ அவர்கள் அதை ஜெயிக்கும் பொழுது, விசுவாசத்தில் ஜெயிக்கும் பொழுது அவங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய காலங்களிலே இப்படியெல்லாம் நான் போராடி விட்டேன், இது எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருபோதும் வராதபடி செய்வீராக, ஆரோக்கிய குறைவுகளுக்கு அவர்களை விளக்குவீராக என்று முன்கூட்டியே ஜெபித்து வைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த போராட்டம் அவர்கள் வாழ்க்கையிலே வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஸ்தோத்திரம். இல்லைன்னா சந்ததியாய் சுகவீனம், பலவீனம், ஆரோக்கிய குறைவு. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பாட்டிக்கு அந்த பிரச்சனை இருந்தது, உடம்புல சரீரத்தில் இப்படி ஒரு ஆரோக்கிய குறைவு இருந்தது, அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அப்படி இருந்தது, அப்புறம் எங்களுக்கு அப்படி இருக்குது, எங்கள் பிள்ளைக்கு அப்படி ஒரு போராட்டம், ஒரு சுகவீனம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த போகாதபடிக்கு. ஸ்தோத்திரம். ரெண்டாவது, சில குடும்பங்களில் மந்திரவாதங்களினால் வருகிற போராட்டங்கள். சில குடும்பங்களில் இதெல்லாம் கற்பனை கதைகள் அல்ல, இதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்தே அதற்காக ஜபக்கூட்டங்களிலே நான் இருந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். மந்திரவாதங்களினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே நாங்கள் இந்த யுத்தத்தில் நாங்கள் போராடி இருக்கிறோம், எங்களுடைய சந்ததிகளுக்குள்ளே இந்த மந்திரவாத போராட்டங்கள் நுழையக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிற சில ஊழியக்காரங்க சில குடும்பங்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது நான் கேட்டு இருக்கிறேன், பிரியமானவர்களே, இதெல்லாம் ரியல், கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடுகள். உங்க தாத்தா பாட்டிக்கு விரோதமாக அவங்க குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர் செய்ததான பில்லி சூனிய கட்டுகள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருக்கிறது என்ற வெளிப்பாடுகளை இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ற ஊழியர்கள் கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆச்சரியமா இருக்கும். அவங்க தாத்தா பாட்டி வாழ்ந்த காலம் எதுன்னு பாருங்க. அவங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திரவாதங்கள் சந்ததியா என்ன செஞ்சுட்டு வருது. சில நேரங்களிலே ஒவ்வொரு சந்ததியும் போராடுகிற மாதிரி. அப்போ என்ன செய்யணும், அதெல்லாம் தெளிவு கொண்டு ஜெபித்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. தெளிவு கொண்டு ஜெபித்து விட வேண்டும். மந்திரவாதங்களால் வந்த போராட்டங்கள். அடுத்தது, சில குடும்பங்களில் தீராத கடன் தொல்லை, வறுமை. இவைகளில் பெற்றோர் போராடுவாங்க, நிறைய கடனில் போராடுவாங்க, ஸ்தோத்திரம், வறுமையில் போராடுவாங்க. ஆனால் அது சத்ருவாகிய பிசாசு கொண்டு வந்ததா இருக்குமானால் அது அநேக நேரங்களிலே அவர்களுடைய பிள்ளைகளும் அதிலே போராடுகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கும். அதனால் அவங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் காலம்பூரா அந்த கடன் பிரச்சனையில், வறுமையில், பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகள் தலைத்து வரும் பொழுது அவர்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படவே கூடாது ஆண்டவரே என்று ஜெபித்து வைத்தால் கர்த்தர் அதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தபடியாக வறுமை சொன்ன, குடும்பத்திற்குள்ளே ஓயாத சண்டைகள் சில குடும்பங்கள்ல இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? குடும்பத்துக்குள்ள ஸ்பவுஸ் டு ஸ்பவுஸ்,
சில குடும்பங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில், அப்பா அம்மாவுக்கு நடுவில் சண்டை, எப்போதும் அடிக்கடி சண்டை நடந்துட்டு இருக்கும். அடுத்ததாக அவங்க பிள்ளைகளுடைய காலங்கள் வரும் பொழுது, அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை அமையும் பொழுது அங்கேயும் அதே போல சண்டைகள், சச்சரவுகள். இதெல்லாம் அவங்க போராடுகிற போராட்டங்கள், சத்துரு வைக்கிற போராட்டங்களில் முதல்லையே ஆண்டவரை அறிந்து வந்த உடனேயே அதையெல்லாம் ஜெயிக்கிறதற்கு ஆண்டவரிடத்துல கிருபை கேட்டு ஜெபித்து ஜெயித்து விட்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த போராட்டங்கள் வராது. சில பேருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இன்லாஸ் நிமித்தமாக, அதாவது இன்லாஸ்னா தெரியல உங்களுக்கு, மாமனார் மாமியார் அவங்களுடைய அந்த ரிலேஷனல் சண்டைகள் சில குடும்பங்களில் இருக்கும். ஸ்தோத்திரம், அது அவங்களுடைய அடுத்த சந்ததிக்குள்ளே போகிறது போல இருக்கும். இதெல்லாம் முன்கூட்டியே தெளிவு கொண்டு, ஆண்டவரே இந்த போராட்டங்கள் எல்லாம், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த போராட்டங்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துருவாகிய பிசாசு கொண்டு வராதபடிக்கு அவைகளை எல்லாம் கர்த்தர் தடுத்து போடும்படிக்கு எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஷகரபலபா ஹந்தரபலா கமனமனமா அங்கரபதோ. எங்களுடைய இளைய தலைமுறையினர், எங்களுடைய அடுத்த சந்ததி அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம். ஆண்டவரே அவர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொருளாதாரத்தில் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம். சரீர ஆரோக்கியத்தில் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம். உறவு முறைகளில் அவர்கள் நன்கு ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருக்க விரும்புகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய போராட்டங்களிலே, சத்துரு எங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற அனைத்து விதமான போராட்டங்களிலே கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய கிருபையினாலே ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் செய்த யுத்தங்கள் ஒன்றும் எங்கள் பிள்ளைகள் பிசாசுக்கு எதிராக செய்யாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு அவைகளை விட்டு நீர் விலக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட யுத்தங்களுக்கு எங்கள் சந்ததிகளை கர்த்தர் விலக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் கர்த்தர் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உலக அளவில் இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தா எப்போ நமக்கு 3ஆம் உலக மகா யுத்தம் மூன்றுமோன்ற ஒரு பயம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம், மத்திய கிழக்கு பகுதிகளில் பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீனியா பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, அடுத்த சுற்றில் இருக்கிற மற்ற அரபு, அதான் மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லிட்டு, அப்புறம் அமெரிக்கா ஈரான் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பக்கம் சைனாவோட த்ரெட்டனிங் நடந்துட்டு இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது, ஒரு ஆவிக்குரிய சைடில் பார்க்கும் பொழுது உலகம் எங்கிலும் இந்த நாட்களில் பிப்ளிக்கல் வேல்யூஸ் இல்லாமல் குறைந்து போகிறது நாம் பார்க்கிறோம். பிப்ளிக்கல் வேல்யூஸ். அப்போ என்ன ஜெபம் பண்ண போறோம்? ஆண்டவரே எங்களை பொறுத்த நம்ம போய் உலகத்தில் எல்லாத்தையும் மாற்ற முடியாது, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வேத புத்தகம் சார்ந்த மதிப்பீடுகள் அதிகமாய் காணப்படும்படி செய்வீராக. பிப்ளிக்கல் வேல்யூஸ், அதில் சிலவற்றை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அந்த பிப்ளிக்கல் வேல்யூஸ் இருப்பதோடு கூட நம்மோடு பழகுகிற மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் அது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும்படிக்கு, ஆமென் சொல்லுவோமா? ஆமாவா இல்லையா? அந்த பிப்ளிக்கல் வேல்யூஸ் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவது மாத்திரம் அல்ல, நம் மூலமாக நம்மோடு கூட பழகுகிற மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும்படிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு சகிப்புத்தன்மை. இன்னைக்கு சகிப்புத்தன்மை எங்கேயுமே பார்க்க முடியலை. ஸ்தோத்திரம். டாலரன்ஸ் இல்லை, குடும்பத்துக்குள்ளேயே டாலரன்ஸ் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சகிக்கிற சகிப்புத்தன்மை இல்லை. இட் இஸ் நீடட் ஃபார் அ பீஸ்ஃபுல் மேரிட் லைஃப். டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டியன் வேல்யூ. இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 12:3 வாசிக்கிறோம். பாவிகளால் தமக்கு உண்டான இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேத புத்தகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் வசனம் படிக்கிறது இல்லை, வசனமும் தெரிகிறது இல்லை. சோத்திரம். பைபிள் படிக்கிறது இல்லை, பைபிள் வசனம் தெரியாதனால பைபிளில் இருக்கிறதான வாழ்க்கையின் மதிப்பீடுகள் நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியாமல் போயிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். சகிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மை. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இன்னைக்கு சகிப்புத்தன்மை இல்லை. ஸ்தோத்திரம். உலக அளவில் அதை பார்க்குறோம் பிரியமானவர்களே. ஆனால் நாம ஜெபம் பண்ணுறோம். அதான் சொன்ன, உலகத்தில் உள்ளதை நம்ம மாற்ற முடியாது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்களை குறித்து சொல்லுவாங்க, தள்ளி இருந்து பார்க்குற வரைக்கும் தேவ தூதன் தான், உரசி பாருங்க தெரியும்.
தூதனா பிசாசா அப்படின்ட்டு. சகிப்புத்தன்மை இல்லை. அடுத்ததாக ஒரு பிப்ளிக்கல் வேல்யூ சொல்கிறேன், மன்னிக்கிற மனப்பான்மை. மன்னிக்கும் மனப்பான்மை பிப்ளிக்கல். ஒன்லி மன்னிப்பை பற்றி பேசுகிற ஒரே வேதம் இந்த வேதம் தான், கர்த்தருடைய வேதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறாரு, ஸ்தோத்திரம். மன்னிக்கிற மனப்பான்மை. ஆனால் இன்னைக்கு மன்னிக்கிற மனப்பான்மை நிறைய பேர்கிட்ட இல்லை. ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். மன்னிக்க முடியல நிறைய பேருக்கு. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்களும் சரி, பைபிள் எடுக்கிறவங்களும் சரி. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறோம், சில நேரங்களில் நமக்கும் மன்னிக்க முடியாமல் இருக்கும் சில ஆட்களை. ஆனால் ஆண்டவரே கிருபை தாங்க, ஏன்னா நீங்கள் மன்னிக்க சொல்லியிருக்கிறீங்க. இது உங்களுடைய பைபிள் வேதத்தின்படியான ஒரு மதிப்பீடு. தூய்மை காத்தல், ஆங்கிலத்தில் சாஸ்டிட்டின்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு உலகத்தில் அது ஒரு ஒரு அரிய பொருளாக இருக்கிறது போல இருக்கிறது. அடுத்தது பிப்ளிக்கல் வேல்யூ, பிறரை ஏமாற்றாமல் இருப்பது. வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, விட்டு கொடுக்கும் தன்மை, அர்ப்பணம், கமிட்மெண்ட், நல்ல ஒரு கமிட்மெண்ட், நேர்மை காப்பது, நியாயத்திற்காக நிற்பது, தாழ்மையாய் நடந்து கொள்வது, மனதார நன்மை செய்வது, மனதார பிறருக்கு நன்மை செய்வது, தியாக மனப்பான்மை, சாக்ரிஃபைஸ், தியாக மனப்பான்மை, சாக்ரிஃபைஸ், உண்மை பேசுவது. இப்படியாக நம்ம அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிப்ளிக்கல் வேல்யூஸ். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே வேதத்தில் இருக்கக்கூடியதான குணாதிசயங்கள், வேதத்தில் நீர் கற்பித்து கொடுத்திருக்கிற குணாதிசயங்கள், வேதத்தில் நீர் சொல்லி கொடுத்திருக்கிற மதிப்பீடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்படி, எங்களுடைய வேதத்தை அறிந்தவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வீராக. அவர் கிருபை இல்லாமல் முடியாதுங்க. நம்ம சொந்த பலத்தில் நிற்க முடியாது, சுய பலத்தில் நிற்க முடியாது. அவருடைய கிருபை அதற்கு தேவை. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க, ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய கிருபை தாங்க. அதோடு கூட எங்களோடு பழகிறவருடைய வாழ்க்கையிலும் அந்த மதிப்பீடுகள் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தும்படிக்கு ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வாய்களை திறந்த எல்லாரும் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில உள்ள நேரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, வேத மதிப்பீடு இது வந்துட்டா நிறைய பேரை நம்ம ஆதாயப்படுத்த முடியும் கர்த்தருக்காக. இந்த மதிப்பீடுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது என்று சொன்னால் இயேசு நம் மூலமாய் மகிமைப்படுவார், இயேசு மகிமைப்படுவார், இயேசு மகிமைப்படுவார். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இது எங்களுடைய சுய பக்தியிலே இதை நாங்கள் செய்ய முடியாது, எங்களுடைய சுய முயற்சியிலே இதை நாங்கள் செய்ய முடியாது. எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குணங்களை, இப்படிப்பட்ட குணாதிசயங்களை, இப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை, இப்படிப்பட்ட மனப்பான்மையை ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் ஒரு சில உதாரணங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்டதான மனப்பான்மைகளை ஆண்டவரே நீர்தான் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நீர்தான் எங்கள் வாழ்க்கையில கொண்டு வர முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை அதிகமாய் வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபை இந்த விஷயத்தில் வெளிப்படுவதாக. ஆண்டவரே எங்களுக்குள்ளே பிப்ளிக்கல் வேல்யூஸ் அதிகமாய் வரும்படி கர்த்தர் செய்வீராக. எங்களோடு பழகுகிறவர்களுடைய வாழ்க்கையில இந்த பிப்ளிக்கல் வேல்யூஸ் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கரபா சட்டரதகத பல கரபலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவா, ஜெபம் ஜெயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவா, ஜெபம் ஜெயா, ஜீவி
இதுவே சட்டம் ஜீவியத்திற்கு, இதுவே சட்டம் ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கே கேட்கும்படிக்கு கிருபை செய்யோ. ஜபமே ஜீவம் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு, இதுவே சட்டம் ஜபமே ஜீவம் ஜபம் ஜெயம். சொல்லுவோம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையே ஆகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜபமே ஜீவம் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு, இதுவே சட்டம் ஜபமே ஜீவம் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு, இதுவே சட்டம். அடுத்தது குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களில் நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. இந்த அடுத்த ஜெனரேஷன் கர்த்தருக்காக பாதுகாக்க, அது கர்த்தர் தான் பாதுகாக்கிறவர், அது ஒரு புறம், பாதுகாக்கிறவர் அவர்தான். ஆனால் கர்த்தருக்காக பாதுகாக்கப்பட வேண்டும். வார்த்தை நல்லா கவனிங்க. அவங்க கர்த்தருக்காக பாதுகாக்கப்பட வேண்டும், கர்த்தருக்கு உள்ளாக பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதிலெல்லாம் இருந்து பாதுகாக்கணும்னா, இளம் தலைமுறையினர் அவர்கள் வழி விலகி விடக்கூடாது. வழி விலகி விடாமல், விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி விடாமல், பாவ பிடிகளில் சிக்குண்டு விடாமல், பிசாசின் கண்ணிகளுக்குள் சிக்கி கொள்ளாமல், வஞ்சகர்களின் கண்களிலே பட்டு விடாமல் கர்த்தர் விலக்கி காத்திருள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாத ஒரு உலகமாக இருக்கிறது. எந்தெந்த இடங்களுக்கு நாளைக்கு நம்முடைய இளைய தலைமுறையினர் அவர்கள் தங்களுடைய வேலை நிமித்தமாகவோ, ஸ்தோத்திரம், தங்களுடைய கேரியர் நிமித்தமாகவோ, இல்லை என்றால் தாங்கள் திருமணத்திற்கு பிறகோ எங்கெங்கு போய் இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. அது சபை இருக்கக்கூடிய இடமோ சபை இல்லாத இடமோ தெரியாது. அவர்கள் சபையோடு தங்களை இணைத்திருப்பார்களோ இணைத்திருக்க மாட்டார்களோ தெரியாது. சபையோடு இணைத்திருப்பவர்களுக்கு பாதுகாப்பு, அல்லேலூயா, அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஏனென்று சொன்னால் வெளியிலே ஏராளமான உபதேசங்கள், உபதேசங்கள் வெளியிலே பரவி கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இளம் தலைமுறையினரை ஆண்டவர் பாதுகாக்கும்படி நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையின் குடும்பங்களிலே ஆண்டவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கர்த்தருக்காக பாதுகாக்கப்பட வேண்டும், கர்த்தருக்கு உள்ளாக பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் விசுவாசத்திற்கு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ளவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். இதற்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? அவங்க நல்ல வேதம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் ஆண்டவரே, வேதத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நல்ல ஆவியில் நிரம்பினவங்களாக இருக்கணும் ஆண்டவரே. நல்ல விசுவாச பாதையில் ஓடுகிறவங்களாக இருக்கணும் ஆண்டவரே. இயேசுவை பர்சனலாக அறிந்தவங்களாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளெல்லாம்
சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை பர்சனலாக அறிஞ்சிட்டா போதுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பா அம்மா சபைக்கு வர்றதுனால பிள்ளைங்க ரட்சிக்கப்பட போறதே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பா அம்மா திருச்சபையில் இருக்கிறதுனால பிள்ளைங்க இயேசுவோடு கூட இருக்காங்கங்கிற அர்த்தமே கிடையாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவங்க தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை அறிந்தவர்களா இருக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் இயேசுவோடு நடக்கிறவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூரி மாமா ரசாட்டா ராமலாரியாத்தரா ரீகாட்டா மனாதி சந்தரபியாந்தர மலகதனமனமா இந்தரபோ ஷீட்டரவனகனமனமா. நல்ல விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமே. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே தேவ கிருபை வெளிப்பட வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா இள தலைமுறையினர், நம்முடைய சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ல இருந்து வாலிப சகோதர சகோதரிகள் வரைக்கும் எல்லாரும் கர்த்தரை அறிந்தவர்களா இருக்க வேண்டுமே. பர்சனலா இயேசுவை அறிந்தவர்களா இருக்க வேண்டுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏதோ அப்பா அம்மா வர்றதுனால நாங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போறோன்ற லெவல்ல அவங்க இருக்க கூடாது. அவர்கள் இயேசுவை அறிந்தவர்களா இருக்க வேண்டும். இயேசுவினிடத்திலே பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். இயேசுவினிடத்திலே ஜெபம் பண்ண கற்றவர்களா இருக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தையை அறிந்தவர்களா இருக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தைக்கு உட்பட்டவர்களா இருக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே, இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ்கிறவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரைபாலா கரபா ஷந்தரமலஹா ரிகரபல துரிலிபிரிபி ஷிகரபலகரபதுரிலபலபரவா ரபலபரப ஷந்தரலபலபர தீரலபலபலபரபி கபலபரகதனமா ரபலகதலப ஷீலலபலகதனமனமோ தியந்தரலபலபரபரபா ரிகபலபலபரபரபி ஷிட்டரிபிதிபனமனதுரிலிபிதிபலபலபரபரபே கபரபா ரகைதன மோசோட்டோரோ கமா ரிபானா ரகதிட லகதிம சஞ்சரே மக்கிலபரப ஷந்தரி யாத்துரலபூத் யக்கரபே கபூரி அந்தரவா ரிடலபலபர ஷந்தரலபலபலபரப ஷகலமனமனமா ரேகோதோடோ மனசிடா நமனகா. நல்லா அப்படியே விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எங்களுடைய சந்ததிகள் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். எங்களுடைய சந்ததிகள் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். எங்களுடைய சந்ததிகள் எப்போதும் இயேசுவுக்கு சொந்தமானவர்களாகவே இருப்பார்களாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒருபோதும் பிசாசின் கண்ணிகளுக்குள் ஆண்டவரே சிக்கொண்டு விடாதபடிக்கு, ஆண்டவரே சத்துருவின் வஞ்சகங்களுக்குள் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அடுத்ததாக நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாய் எழும்ப வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களை சபைக்கு கொண்டு வருகிற நல்ல சாட்சிகளாக எழும்ப வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்பும்படிக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா. நல்ல சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை ஒரு சாட்சி உள்ள குடும்பமாய் வைங்க. ஆண்டவரே கர்த்தாவே, சபையிலும் சபைக்கு வெளியிலும் ஒரு நற்சாட்சி பெற்ற குடும்பமாய் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் சாட்சிகளை எழும்ப பண்ணுங்க. அல்லேலூயா. அநேகருக்காக கர்த்தர் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை கர்த்தர் பயன்படுத்துங்க. உமக்காக எழும்பி சேவை செய்கிற குடும்பங்களாக ஆக்கிலால் பிரிஸ்கிலாலை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். பா, எங்கள் குடும்பங்கள் இந்த இவாஞ்சல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் பலிபீடத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற துடிப்போடு கூட ஆண்டவரே உமக்காக எதையாகிலும் செய்யும்படிக்கு ஆண்டவரே கர்த்தாவை சேவை செய்யும்படிக்கு குடும்பமாய்மை சேவிக்கும்படிக்கு கர்த்தர் அநேக குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை சேவிக்கத்தக்கதான விதத்தில் கர்த்தாவை அநேக குடும்பங்களை உம் பக்கமாய் கொண்டு வரத்தக்கதான விதத்தில் அநேக குடும்பங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. அநேக குடும்பங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. அநேக குடும்பங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் அப்படியே செய்திருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தபடியாக சபையில் கர்த்தர் இன்னும் ஒரு மனதை கட்டளையிடும்படிக்கு எந்த இடத்துல ஒரு மனது இருக்கிறதோ அந்த இடத்துல தேவ ஆவியானுடைய கிரியைகள் பலமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது, ஆகவே தான் சின்ன கூட்டமாக நம்ம ஜெபிக்க வந்தாலும் ஒரு மனதோடு ஜெபித்தோம் என்று சொன்னால் தேவ வல்லமை அதிகமாக இருக்கும், அதிக வல்லமையை நம்ம அனுபவிக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் வந்து ஆராதிக்க வரும் பொழுது எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வரணும், ஒரு மனதோடு ஆராதிச்சுட்டாங்கன்னா அந்த ஆராதனையோட லெவல் வித்தியாசமா இருக்கும். ஒரு மனதோடு வேறு சிந்தைக்கு இடம் கொடுக்காம எல்லாம் ஒன்னஸா முன்னாடி நின்று நடத்துகிற தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு அப்படியே கர்த்தரை ஒரு மனதோடு ஆராதிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த ஆராதனையின் அபிஷேகம் வித்தியாசமான அளவில் இருக்கும், அந்த ஆராதனையில வெளிப்படுகிற வல்லமை வித்தியாசமான அளவில் இருக்கும். ஆண்டவரே, சபைக்குள்ளே ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் தருவீராக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, ஒரு மனதின் ஆவி இயேசு முன்னால இருக்கிறாரு, இயேசு உயர்ந்தவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த தரிசனம் இருக்கிறது என்கிற ஒரு மனதோடு கூட, இயேசு உயர்த்தப்பட வேண்டும் என்கிற ஒரு மனதோடு கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரீதாரமா செகலபோ ரீதாரபா செகலபோ ரீதாரபா செகலபோ திபல சிண்டலே பூத்திரி ஆக்கரா ரேக்க ஷிகலக தூடிபி தியாலது சிந்தியாந்தரமேகமோ மேட்டோரோ கோஷகா ரபோசியா கமானிகா துடமல சிந்தியாந்தரபலகா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டு இருக்கிறதுக்காக நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கப்பா, நீங்க கேட்கறீங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறோம்ப்பா. நீங்க தான் அதை ஜெபிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்குது. ஆனா நிறைய காரியங்கள் நீங்க தான் எங்களை ஜெபிக்கவும் வைக்கிறீங்க. அதுக்காக நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அநேக நேரங்களில் நாங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்பது அறியாதபடியினாலே அநேக சூழ்நிலைகளிலே நாங்கள் ஸ்தம்பித்து நிற்கும் பொழுது எங்களுக்கு உள்ளே இருந்து நீர் வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக நாளை தின ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோமா? நாளை தின ஆராதனை நல்ல ஒரு மகிமையின் ஆராதனையாய், தேவ பிரசன்னம் நிரம்பின ஆராதனையாய், ஒரு விடுதலையின் ஆராதனையாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு, ஜனங்களை எல்லாம் கர்த்தர் அழைத்து வரும்படிக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளை தின ஆராதனைக்காக எல்லாரும் சேர்ந்து எழும்பி நின்று ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவரே, ஒரு மகிமையான ஆராதனையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே, ஒரு மகிமையான ஆராதனை, ஜனங்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு ஆராதனை ஆண்டவரே, ஜனங்கள் பக்தி விருத்தி அடையக்கூடிய ஒரு ஆராதனை, இயேசு மகிமைப்படக்கூடிய ஒரு ஆராதனை, ஜனங்களுடைய பாரங்கள் நீங்கும்படியாய் அவர்கள் இருதயத்தை உற்சாகப்படுத்துகிற விதத்திலே நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வார்த்தையை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமாக இடைபடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் அழைத்து வருவீராக. நாளைக்கு இருக்கிற கம்யூனியன் சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு அது அர்த்தமுள்ளதா இருப்பதாக, அர்த்தமுள்ளதா இருப்பதாக, அர்த்தமுள்ளதா இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அநேக கரங்கள் உடைய சமூகத்தில் உயர்த்தி இருக்கிறாங்க. இவருடைய கரங்களை கர்த்தர் பார்க்கிறீர். கர்த்தாவே, இவர்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இந்த தேவைகளை அற்புதமான விதத்தில், ஆச்சரியமான விதத்தில், அதிசயமான விதத்தில் நீ சந்தித்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சந்தித்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜனங்கள் சமாதானத்தோடு தங்கள் தாபர ஸ்தலங்களுக்கு செல்லும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. உமக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற உந்துதலை பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே தருவீராக. அவர்களை நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you all.